தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, இந்திய சுதந்திர தின விழா, இளையோர் தின விழா மற்றும் தூய ஜான் போஸ்கோவின் பிறப்பு விழா ஆகிய 4 விழாக்களையும் ஒன்றிணைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் நம் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களையும் அருட்சகோதரிகளையும் அனைத்து இறை மக்களையும் தூய ஜான் போஸ்கோ இளைஞர் இயக்கம் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வானதூதரால் வாழ்த்த பெற்ற அன்னை மரியா அதே வானதூதர்கள் புடைசூழ விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விண்ணக தந்தையின் திருவுளத்தை தன் பிறப்பு முதல் நிறைவேற்றியதன் பலனாக விண்ணக அரசியாக முடிசூட்டப்படும் பாக்கியம் பெற்றார். முதிர் வயதில் கருவுற்றிருந்த உறவினரான எலிசபெத்தை தேடி சென்று உதவினார் அன்னை மரியா. அன்னை மரியாவை பின்பற்றி வாழும் நாமும் தனிமையில் வாழும் மக்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம். இன்று நாம் இந்திய சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுகிறோம். சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த நல்ல உள்ளங்களை எண்ணி பார்ப்போம். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்வோம். மேலும் நாளைய தினம் இளையோரின் பாதுகாவலரும் நம் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோவின் பிறப்பு விழாவினை கொண்டாடி மகிழ உள்ளோம். நம் பாதுகாவலர் 9வது வயதில் தம் பணிவாழ்வை தேர்ந்தெடுக்க கண்ட கனவின் 200வது ஆண்டினை கொண்டாடி கொண்டிருக்கிறது திருச்சபை. எனவே இன்றைய 4 விழாக்களும் சுட்டிக்காட்டும் சிந்தனையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ ஆற்றல் வேண்டி இன்றைய பலியில் பக்தியோடு ஒன்றிணைவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையோடு இணைந்து அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இணைந்து வந்துள்ளோம். இந்த நாளிலே நம்முடைய நாட்டின் சுதந்திர தினம் வருவதும் நமக்கு பெருமையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. மேலும் இன்று புனித அந்தோனியாருடைய பிறந்த நாளையும் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே இந்த அருமையான இந்த நாளிலே நாம் இறைவனுடைய இல்லத்தில் அவருடைய அருள் துணையை நாடி தேடி வந்து மன்றாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய ஜெபங்கள், இதய ஆவல்கள், விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றிட வேண்டும் என்று பக்தியோடு நாம் ஜெபிப்போம். இன்று பிறந்த நாளின் நன்றி திருப்பலியாக செல்வி சர்மியா என்பவர் இந்த நாளில் தன்னுடைய வாழ்வில் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக ஜெபிக்கின்றார். எனவே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த சர்மியா கடவுளுடைய அருள் துணையால் அனைத்து வரங்களையும் பெற்று மகிழ்வுள்ள மகளாக வாழ்ந்திட அவர் அருள் புரிய வேண்டும் என்று இவருக்காக ஜெபிப்போம். சுந்தரம், பியூலா, மலர் என்பவர்களுடைய குடும்பத்தில் புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலியாக இந்த பலியை கொடுக்கின்றார்கள். இக்குடும்பத்தில் மேன்மேலும் இறைவனுடைய அருள் நிறைவாக பொழியப்படவும் இக்குடும்பத்தின் தேவைகளை விருப்பங்களையும் ஆண்டவர் அறிந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இத்திருப்பலி வழியாக நாம் ஜெபிப்போம். செல்வன் வில்பின் ரெக்ஸ் நல்ல உடல் நலன் வேண்டியும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் நினைத்த காரியம் நடைபெறவும் வேண்டி ஆண்டவருடைய அருள் துணையை நம்பி வேண்டுதலாக இந்த பலியில் ஜெபிக்கின்றார். இவருடைய இதயத்தின் இயக்கங்களையும் விருப்பங்களையும் இறைவன் தன்னுடைய திருவுளப்படி நிறைவேற்றி இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவின் மாட்சியின் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாகும் பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஒளி முன்னுரை. உலகை படைத்த கடவுள் முதலில் ஒளி தோன்றுக என்று சொல்ல ஒளி தோன்றியது. ஒளி ஆற்றலின் பிறப்பிடமாக உள்ளது. இன்று நாம் கொண்டாடும் 4 விழாவின் துவக்கமாக ஒளியேற்றி மகிழ்வோம். இன்றைய நாள் பெருவிழா திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி சைன் அவர்களை மகிழ்வின் ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். நம் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகளை அன்பின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இளையோரின் பாதுகாவலராகிய தூய ஜான்போஸ்கோ புனித ஜான்போஸ்கோவை ஏற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எம் இளைஞர் இயக்க நிர்வாகிகள் இணைந்து ஒற்றுமையின் ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். திருப்பலி நிகழ்வில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பீடசிரா சார்பாக இருவர் இணைந்து சமத்துவ ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். கன்னிமரியாயின் விண்ணக பெருவிழாயை கொண்டாடும் இந்நாளில் எம் மரியாயின் சேனையின் சார்பாக அதன் நிர்வாகிகள் இணைந்து தாழ்ச்சியுடன் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது திருவெளிப்பாடு நூல் 11ஆம் அதிகாரம் 19 மற்றும் 12ஆம் அதிகாரம் முதல் 6 மற்றும் 10 வரை உள்ள இறைவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணால் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சிமையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19 மற்றும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவிலை திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழையை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையை அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். வேறொரு கால வேதனைப்பட்டு கடும் நெருக்கடியில் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகள் 10 கொம்புகள் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களை 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேரொரு கால வேதனையில் அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்குவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார்.
அக்குழந்தையை கடவுளிடம் அவரது அரியணையை இருந்து இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டன. அப்பெண் பாலை நிலத்தில் ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கு ஓர் இடத்தை ஏற்பாடு செய்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடையது, மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தையும் வந்துவிட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த நிகழ்வு அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அன்னை மரியாளின் விண்ணேற்பு வழியாக சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும் என்று இயேசுவின் இரண்டாம் வருகையை எடுத்து கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 முதல் 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார்.
உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை புனித அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை பணிக்கின்றது. இந்த நாளிலே நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தையும் நாம் கொண்டாடுவது நம் மகிழ்ச்சி அதிகப்படுத்துகின்றது. இன்று ஒரு புனிதனுடைய பிறந்த நாளினை நாம் கொண்டாடுகின்றோம். அது எந்த புனிதர்? புனித அந்தோனியார். மிக அருமையாக சொன்னீர்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? புனித அந்தோனியார் அன்பியம். நீங்க வெரி குட், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்னை மரியாவை குறித்து திருச்சபையானது 4 கோட்பாடுகளை நமக்கு கற்றுத் தருகின்றது. கத்தோலிக்க மக்களாகிய ஒவ்வொருவரும் அந்த 4 கோட்பாடுகளையும் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக முதல் கோட்பாடு என்பது அன்னை மரியா இறைவனின் தாய். எல்லாம் சொல்லுங்க. இரண்டாவது அன்னை மரியா அமல உற்பவி. சொல்லுங்க. மூன்றாவது அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னி. சொல்லுங்க. நான்காவது அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு. நாளையும் திரும்ப வரிசையை சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன? அன்னை மரியாள் இறைவனின் தாய். இரண்டாவது அன்னை மரியா அமல உற்பவி. மூன்றாவது முப்பொழுதும் கன்னி. நான்காவது அன்னை மரியினுடைய விண்ணேற்பு. இந்த 4 கோட்பாடுகளையும் திரு அவை விழாவாக கொண்டாடுகின்றது. உங்களுக்கு தெரியும், வருடத்துடைய முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி என்ன விழாவை கொண்டாடுகின்றோம்? ஜனவரி 1ஆம் தேதி என்ன விழா? ஹாப்பி நியூ இயர் அல்ல, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம். அதே போலதான் அவர் அமல உற்பவியான விழாவை கொண்டாடுகின்றோம். அவர் முப்பொழுதும் கன்னி என்பதை நினைவு கூறுகின்றோம். இன்று 4வது கோட்பாடாகிய அன்னை மரியினுடைய விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாட இந்த ஆலயத்தில் இணைந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இதற்கான விவிலிய ஆதாரம் என்பது நாம் எங்கும் தேடி கண்டுபிடிக்க இயலாது. மாறாக நம்முடைய திரு அவையினுடைய மரபு, திரு அவையினுடைய வரலாறு, திருத்தந்தையர்களுடைய போதனை ஆகியவற்றிலிருந்து இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். துவக்க திருச்சபையிலே இந்த விழாவானது டார்மேஷன் ஆஃப் தியோட்டோகோஸ் என்று அழைக்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? டார்மேஷன் என்பது தூக்கம், தியோட்டோகோஸ் என்பது இறைவனின் தாய் என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தைகள். எனவே இறைவனின் தாயினுடைய ஆழ்ந்த உறக்கம் என்று இந்த நாள் நினைவு கூறப்பட்டது. அன்னை மரியாள் நிலையான இளைப்பாறுதலை பெற்றார் என்று திருத்தந்தை 12ஆம் பயஸ் என்கின்ற பத்திநாதர் இந்த விழாவினுடைய கோட்பாட்டு விளக்கத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்.
அன்னை மரியாள் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்படி என்றால் அவருடைய இந்த உலக வாழ்வு நிறைவுறுகிறது. அவருடைய அந்த பூத உடல் அழியவில்லை, மாறாக அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று திருத்தந்தை அறிவித்ததிலிருந்து அதனுடைய சந்தேகங்கள், அதனுடைய விளக்கமில்லாத நிலைகள் எல்லாம் மாறி அதனுடைய தெளிவாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவிலே, அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நாளிலே நமது வாழ்வு எத்தகைய பாடங்களை இதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற போது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 11ஆம் தேதி உலக அளவிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. என்ன நடந்தது? உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு நிறைவு பெற்றது. அது என்ன? பாரிஸில் என்ன நடைபெற்றது? ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றது. அந்த ஒலிம்பிக் போட்டிகளுடைய கொள்கைகளாக நாடுகள் இணைந்து வரும்போது அவர்கள் 3 கருத்துக்களை முதலில் முன்வைத்தார். முதலாவது ஃபாஸ்டர், இரண்டாவது ஹையர், மூன்றாவது ஸ்ட்ராங்கர். அப்படி என்றால் என்ன? ஃபாஸ்டர் என்பது என்ன? வேகமாக, இன்னும் அதிக வேகமாக. இரண்டாவது ஹையர், இன்னும் அதிக உயரமாக. மூன்றாவது ஸ்ட்ராங்கர், இன்னும் அதிக சக்தியோடு, ஆற்றலோடு என்பதாக இருந்தது. நான்காவதாக ஒன்றை சேர்த்தார்கள், டுகெதர் என்றால் இணைந்து. இந்த கருத்துக்களை நாம் எண்ணி பார்க்கின்ற போது அன்னை மரியாள் இந்த வாழ்வின் போராட்டத்தில், ஓட்டத்தில் இவைகளை நிறைவு செய்தவராக நாம் காண்கின்றோம். முதலாவதாக ஃபாஸ்டர், வேகமாக இருந்தார். எதில் வேகமாக இருந்தார்? இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவருடைய தயக்கங்கள் மறைந்த போது அதை நிறைவேற்ற வேகமாக செயல்பட்டார். அவர் யோசித்து தயங்கவில்லை, யோசித்தார், தயங்கினார். ஆனால் கடவுளுடைய தூதர் அவருக்கு தெளிவு கொடுத்த பிறகு மீண்டும் அவர் அதை குறித்து சந்தேகப்படவில்லை, அச்சம் கொள்ளவில்லை, ஐயம் கொள்ளவில்லை. மாறாக விரைந்து செயல்படுகிறார். எலிசபெத்துக்கு உதவுவதிலும், இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்க பெத்லகேம் செல்வதிலும், அங்கிருந்து தப்பி எகிப்துக்கு வருவதிலும், மீண்டும் நாசரேத்துக்கு வருவதிலும் என்று எல்லாவற்றிலும் விரைந்து செயல்பட்டார். ஃபாஸ்டர். இரண்டாவது ஹையர், உயர்வாக, தான் முன்னில் இருந்த நிலையிலிருந்து உயர்வான ஒரு நிலைக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். எனவேதான் கடவுள் அவரை விண்ணகம் நோக்கி அவர் எடுத்துக்கொண்டார். மூன்றாவதாக ஸ்ட்ராங்கர், அவர் நம்பிக்கையில் இன்னும் அதிக பலம் அடைகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமதாக்கி கொள்கின்ற போது எல்லா துறைகளிலும் நாம் வெற்றி கொள்ள முடியும். குடும்ப வாழ்விலும், கல்வியிலும், படிப்பிலும், வியாபாரங்கள், தொழில், உழைப்பு, எதுவாக இருந்தாலும் இந்த 3 பண்புகள் இருக்கின்றவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுகின்றார்கள். விரைந்து செயல்படக்கூடிய தன்மை, இரண்டாவது எல்லாவற்றையும் உயர்வாக எண்ணக்கூடிய தன்மை, மூன்றாவது தங்களை பலப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆற்றல். ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர். இது 3ஐயும் செய்கின்ற ஒரு மாணவன் வெற்றி பெற்ற மாணவனாக மாற முடியும். இது 3ஐயும் செய்கின்ற ஒரு கலைஞன் கைதேர்ந்த ஒரு கலைஞனாக மாற முடியும். எந்த துறையிலும் இது 3ம் தேவை என்பதை இன்று நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றிலிருந்து சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1924ஆவது ஆண்டு எரிக் லிண்டன் என்கின்ற ஒருவர் ஒலிம்பிக் பந்தயத்திலே விளையாடுவதற்காக செல்கின்றார். அவருடைய நாடே அவரை எதிர்பார்த்திருக்கிறது, இவர் வெற்றி பெறுவார். அந்த நேரத்திலே அவர் திடீரென்று சொல்கிறார், நான் ஓட மாட்டேன். எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். என்ன, எரிக் லிண்டனுக்கு மூளை குழம்பி விட்டதா? இவ்வளவு பயிற்சி எடுத்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு
போட்டிகளிலே வென்று ஒலிம்பிக்கிலே ஓடுவதற்கின்ற தருணத்திலே இவன் ஓடமாட்டேன் என்று சொல்கின்றானே. அப்போது அவர் பதில் சொன்னார், நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டேன். காரணம், அந்த போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பான பாத்திமா நகர் மக்களே, இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருடைய நாள். எனவே அன்று நான் ஓட மாட்டேன் என்று அவர் சொன்னபோது அந்த போட்டியாளர்கள் அவரை மதித்து அந்த நாளை மாற்றி வைத்தார்கள். அவர் ஓடினார், வரலாறு படைத்தார், சாதனை புரிந்தார். காரணம், ஆண்டவர் இறைவாக்கின் வழியாக சொல்கின்ற வார்த்தை என்ன? என்னை மகிமைப்படுத்துபவனை நானும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். என்னை மகிமைப்படுத்துபவனை, என்னை மாட்சிப்படுத்துபவரை நானும் ஆட்சிப்படுத்துவேன் என்று இறை வார்த்தை சொல்லித் தருகின்றார். அன்புமிக்கவர்களே, கடவுளை மாட்சிப்படுத்திய இந்த அன்னையினுடைய விழாவிலே நாம் இறைவனை, அவருடைய மகிமையை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறது. இந்த அன்னை மரியாவை போல இந்த நாளிலே நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தையும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த சுதந்திர தினத்திலே நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். ஆனால் உண்மையிலே நாம் சுதந்திரம் அடைந்திருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய சுதந்திர நாட்டிலே இன்று பல வளர்ச்சிகள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த வளர்ச்சி எத்தகைய வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நாம் உண்ணக்கூடிய ஒரு கடையிலே சென்று நாம் ஒரு டீ குடித்தோம் என்றாலும் அதற்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கின்றது? வரி 8%, 18% ஜிஎஸ்டி. ஒரு பிரெட் வாங்குகின்றோம் சாப்பிடுவதற்கு, ஒரு பிஸ்கட் வாங்குகின்றோம், ஒரு சாக்லேட், 1 ரூபாய் சாக்லேட் வாங்குகிறது, நாம் என்ன செய்கின்றோம்? அதற்கு வரி கொடுக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, வரலாற்று அறிஞர் சொல்கிறார்கள், எந்த கொடுங்கோல் மன்னனும் மக்களுடைய சாப்பாட்டுக்கு வரி போட்டதில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்று பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அரசு வரியாக பெறுகின்றது. நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தகைய ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பெறுகின்ற வரிகளுக்கு ஏற்ற மருத்துவ, கல்வி, வளர்ச்சி போன்றவற்றை திரும்ப அரசு நமக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றது. அதை நாம் பெறுகின்றோமா என்பதையும் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்திய நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ்கின்றோம், மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம். இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தியாகிகளை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சுதந்திர நாட்டிலே வாழ்வதற்கு கடவுளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். ஆனாலும் நாம் அனைவரும் சுதந்திரமாக இல்லை என்பதையும் இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளில் அன்னையினுடைய இந்த விண்ணேற்பு உணர்த்துகின்ற பாடங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்வில் அனைத்தையும் விரைவாக, உயர்வாக, பலமாக செய்கின்ற ஆற்றலை வேண்டி நாம் ஜெபிப்போம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
அன்பு சகோதரமே, இறைவனுடைய அருள் பெருக்கை உணர்ந்து நன்றி பலி செலுத்துகின்ற நாம் அவருடைய அருள் காவலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபங்களை எடுத்து சொல்லி விண்ணப்பமாக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தையாயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையின அனைவரையும் தங்கள் அழைப்பினை உணர்ந்து இறைப்பணி செய்திட வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் மரியன்னையிடமிருந்து காணப்பட்ட தாழ்ச்சி, பிறருக்கு உதவும் குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இந்திய சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இந்நாளில் சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களை நினைத்து நன்றியுணர்வுள்ள மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, தூய ஜான் பாஸ்கோவின் பாதுகாவலில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, நாளைய தினம் எம் பாதுகாவலரின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் எம் பங்கு சமூக குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இறையாசிரால் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் அனைவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்பத்தின் ஜெபங்களையும் இந்த நேரத்திலே நாம் மௌனமாக எடுத்து சொல்லி ஜெபிப்போம். எங்களுக்கு துணை செய்கின்ற ஆண்டவரே, இந்த எளிய மக்கள் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்த ஜெபங்களை நீர் ஏற்று நிறைவு செய்தருள தாழ்மையோடு விட வேண்டுகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று அழைத்த அபய குரலுக்கு நீர் செவி சாய்த்து உம்முடைய துணையை நீர் கொடுத்தீர், விடுதலையை தந்தீர். இது எளிய எங்கள் உள்ளங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் எங்களை கைவிடாதவராக, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவராக, எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய போக்கிலும் வரத்திலும், குடும்ப தலைவர்கள் அவர் அன்றாடம் செய்கின்ற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், பயணங்கள் அத்தனையும் உம்முடைய பாதம் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்று ஆசீர்வதியும். உம்முடைய பலிபீடத்தை சூழ்ந்து நின்று ஜெபிக்கின்ற எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தேவைகளையும் நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் இருக்கின்ற பாரங்களை நீர் எளிதாக்கும். எங்கள் கவலைகளிலிருந்து விடுதலை தாரும். எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள், பயங்கள், கலக்கங்களிலிருந்து நல்ல விடுதலையை தருவீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் குடும்பத்தினுடைய நாளைய தேவைகளை குறித்தும் நாங்கள் கலங்கி போகின்ற நேரங்களில், நாங்கள் சோர்ந்து தளர்ந்து போகின்ற, அச்சப்படுகின்ற, சந்தேகங்களால் எங்களை நாங்களே துளைத்துக் கொள்கின்ற வேளைகளில் நம்பிக்கையின் விசுவாசத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தி நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அருள் வரங்களில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக பெற்று மகிழ்கின்ற அன்பின் பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பு தந்தையே, வேதனை, துன்பங்கள், நெருக்கடிகள் எங்களை ஆழ்த்துகின்ற போதெல்லாம் நாங்கள் உம்மை வேண்டி குவி அழைக்கும் போது எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நிறைவேற்றும் தந்தையாக எங்களோடு இருந்தருள்வீராக. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே
காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே இயேசு கைவிட மாட்டார். எங்கள் எல்லா உடல் பலவீனங்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வருத்துகின்ற எல்லா நோய்கள், சுகர் நோய்கள், பிபி நோய்கள், தைராய்டு நோய்கள், மூட்டு எலும்பு வீக்கங்கள், தேய்மான நோய்கள், எங்களுடைய வயிற்றுக்குள் இருக்கிற அல்சர் நோய்கள், இன்னும் பலவிதமான நரம்பு சம்பந்தமான நோய்கள், தலைவலிகள், சுவாச பிரச்சனைகள், கழுத்துகளில் இருக்கின்ற எங்களுடைய தேய்மானங்கள், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்ற அக நோய்கள் அத்தனையும் இதோ உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி சுகமாக்கும் வல்லமையுடைய ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே நாங்கள் விட வேண்டுகின்றோம். நீர் நினைத்தால் எங்களை குணமாக்குவீர். நீர் நினைத்தால் எங்களுக்கு எல்லா கட்டுகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தடைகளிலிருந்தும் விடுதலை தருவீர் என்பதை உணர்ந்து உதவிட வேண்டுகிறோம். இரத்தத்தினாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தினாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நோய்களை தாங்கிக் கொண்டாரே, என் நோய்களை தாங்கிக் கொண்டாரே, என் பிணிகளை சுமந்து கொண்டாரே, என் பிணிகளை சுமந்து கொண்டாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலையின் நாளிலே, அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே அந்த தூய தாயினுடைய அரவணைப்பு எங்களோடு இருப்பதாக. நாங்கள் அம்மா என்று உம்மை அழைக்கின்ற வேளையிலே பிள்ளையே, மகனே, மகளே என்று எங்களை ஆதரிக்கின்ற அந்த அன்பு தாயினுடைய மேலான அருளை, கடவுளிடமிருந்து அவர் பெற்றுத் தருகின்ற விடுதலையை, அக சுதந்திரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சங்கிலிகளும், எங்களை கட்டுகின்ற கட்டுகளெல்லாம் விலகி ஓடட்டும். சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ, மனநிறைவோடு வாழ எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும், பயங்களையும், கவலைகளையும், நெருக்கடிகளிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தந்து இந்த அன்பின் பெருவிழாவிலே நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வல்லமையும், ஆற்றலையும், சக்தியையும் எங்களுக்கு தந்து நாங்கள் எல்லா செயல்களையும் விரைவாகவும், உயர்வாகவும், பலமாகவும் செய்வதற்கு அன்னை மரியாவை போல உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் நாங்கள் உம்மிலே வைத்துள்ளோம் என்று ஜெபித்த அந்த இஸ்ரேல் ஜனத்தை போல நாங்கள் நம்பி வாழ, விசுவசித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய மேலான வானக கொடைகளால் எங்களை நிரப்பி ஆசிர்வதித்து அர்ச்சித்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. பொருளும்
நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலி தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்ச்சியின் பலிப்பொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இறைவனின் தாய் கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உம்முடைய திருச்சபை அடைய இருக்கும் நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர்க்கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிகவும் பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரான தந்தை, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர், உம்முடைய ஞானம் பேரன்பு விளங்க அனைத்தையும் செய்தீர். மனிதர்களாகி எங்களை உம்முடைய சாயலாக படைத்து உமக்கே நாங்கள் பணிபுரிய படைப்பனைத்தையும் பொறுப்பில் ஒப்படைத்தீர். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த கிறிஸ்துவுக்காக வாழும் பொருட்டு எங்கள் மீது தூய ஆவியை நீர் முதல் குடையாக அனுப்பினீர். உம்முடைய பணியை தூய ஆவியார் இந்த உலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் அலுவலை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரை,
அதே தூய ஆவியார் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாட இந்த காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமும் ஆக மாறுவனவாக. தூய தந்தை, உம்மால் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்தபோது உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தி இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோ. ஆராதிக்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோ. ஒவ்வொன்றுமே திராட்சை ரச கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோ. ஆராதிக்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோ. இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை திருப்பலியிலே கொண்டாடுகின்ற நாங்கள் கிறிஸ்து இறந்து பாதாளங்களில் இறங்கி உயிர்த்து வலப்பக்கத்திற்கு எழுந்ததை அறிக்கையிடுகின்றோம். மாட்சிமையோடு அவர் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்குகந்த பலியாக, உலகுக்கெல்லாம் மீட்பு தரும் பலியாக இவர் உடலையும் இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாருக்காக இந்த பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இன்று பிறந்த நாளின் நன்றியாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற சர்மியா என்னும் சகோதரியையும், உம்முடைய அருள் வரங்களை பெற்று நன்றி மனநிலையோடு மன்றாடுகின்ற சுந்தரம் வியுலாமலர் என்னும் குடும்பத்தினர்களையும், உடல் நலமும் தொழில் முன்னேற்றமும் நினைத்த காரியங்களும் நிறைவேற விட வேண்டுகின்ற வில்பின் ரெக்ஸ் எனும் சகோதரனையும், இவர்களுடைய உள்ளத்தின் இயக்கங்களையும் விருப்பங்களையும் தந்தையாக நீர் நிறைவேற்றி இத்திருப்பலியின் வல்லமையினாலும் ஆற்றலினாலும் அவர்கள் நலமோடு வாழ்ந்திட வானக குடைகளால் நிறைவாய் ஆசீர்வதியும். உம்மடியார் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட், அனைத்துலக ஆயர்கள், இறைபணியாளர்களை நினைவு கூறும்
இந்த பலி ஒப்புக் கொடுக்க இங்கே கூடியுள்ள மக்கள் அனைவரையும், நேர்மையான இதயத்தோடும் உம்மை தேடும் யாவரையும் நினைவு கூறும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டு இறந்து போனவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் எல்லோரையும் நினைவு கூறும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் இறைவனின் அன்னையுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், எம் பங்கின் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ, ஏனைய புனிதர்கள் எல்லோரோடும் உடைய பிள்ளைகள் நாங்கள் விண்ணக உரிமை பேற்றை அடைந்திட அருள் தாரும். பாவத்தினாலும் சாவினாலும் வருகின்ற அழிவிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்வோம். இவர் வழியாகவே நீர் உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு வானக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எம் வாழ்வில் அமைதியை கனிவோடு அருள வேண்டுகின்றோம். என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கும் இத்திருப்பலியில் உள்ள எங்கள் நம்பிக்கையினை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். எம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்கின்ற உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உள்ளத்துக்கும் உடலுக்கும் அருமருந்தாகிடவும் பாதுகாப்பாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி சிறப்பித்த இளைஞர் இயக்கத்தினருக்கு நன்றிகள். பங்கு பேரவையினர் உதவி செய்திருக்கின்றார்கள். திருப்பலி முடிந்தவுடன் தேசிய கொடியானது ஏற்றப்படும். அது முடிந்தவுடன் அனைவருக்கும் பாயாசம் வழங்கப்படும். அனைவரும் அந்த நிகழ்வுகளில் கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று இந்த சுதந்திர தினத்தை அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவையும் மிக அருமையாக இளைஞர் இயக்கத்தினர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். இந்த பீட அலங்காரம் எல்லாம் செய்தது இளைஞர்களா? இந்திய படம் வரைந்தது இளைஞர்களா? மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்தியா கொஞ்சம் சப்பி போச்சு, அது பரவாயில்ல, மற்றபடி சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வழக்கமாக இந்த பலூன் எல்லாம் கட்டும்போது பூசை நடக்கும்போது டப்பு 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 பொட்டி பொட்டி இருக்கும். ஆனால் இந்த தடவை யாரோ போய் அதை இடித்ததுனால தான் அது ஒன்று பொட்டிச்சு, ஒன்று பலூன். மற்றபடி எல்லா பலூனுமே மிக சிறப்பாக தேசிய கொடி வண்ணத்தில் செய்திருக்கின்றார்கள். கொடிக்கம்பம், கொடிமர அலங்காரம் ஆகியவற்றையும் எல்லாம் மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு இன்னும் திட்டமிட்டு இதை விட சிறப்பாக செய்ய உங்களை வாழ்த்துகின்றோம். நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் அதிகமான ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ கொஞ்சம் அவர்கள் தொய்வாக இருந்தாலும் மீண்டும் அந்த பழைய வேகத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே மேன்மேலும் பங்கின் இளைஞர் இயக்கம் சிறப்பாக செயல்பட உங்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். உங்களுடைய வழிகாட்டிகள், பங்கு தந்தை ஆகியோரோடு இணைந்து இன்னும் நல்ல அருள் பணி உதவிகளையும் புது பணிகளையும் இளைய சமூகம் செய்ய உங்களை வாழ்த்துகின்றோம். எனவே இளைஞர் இயக்கத்துக்கு நம்முடைய சிறப்பான ஒரு பாராட்டை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ அன்னையினுடைய கோட்பாடுகள், திருச்சபை அன்னையை குறித்து சொல்கின்ற 4 கோட்பாடு, இதெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? சத்தமா யாராவது ஒரு நாள் சொல்லுங்க பார்ப்போம். சரி, எல்லாரும் சொன்னீர்கள். அன்னை மரியாள் இறைவனின் தாய். 2வது அமலோற்பவி அவர். 3வது முப்பொழுதும் கன்னி. 4வது அவருடைய விண்ணேற்பு. இந்த 4 கோட்பாடுகளையும் நம்ம எப்போவுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். அன்னையிடம் மன்றாடும் போது நம்முடைய எல்லாருடைய அனுபவ உண்மை, மாதாவே என்று நாம் ஒரு துன்ப நேரத்திலே அழைக்கும் போது அந்த தாய் நிச்சயமாக அந்த அழைப்பை, நம்முடைய அழுகுரலை கேட்பார் என்பது நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக அன்னையிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை சொல்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நம்ம ராத்திரி இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையை 3 அறந்தறிந்த பெரிய ஜெபம் சொல்லிவிட்டு தூங்குகின்ற பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் செய்வீர்கள். அது என்னுடைய சிறு வயதிலே மறைக்கல்வி ஆசிரியர் ஒருவர் சொல்லித்தந்தார். இப்போ ஒருவன் தினமும் உறங்கும்போது அந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு தூங்குகின்றார். அப்போ ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கின்றது. அதில் அவன் உயிர் பிழைக்கின்றான். பிழைக்கும்போது அன்று அவன் ராத்திரி உறங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய கனவிலே அன்னை மரியாள் சொல்கின்றார், மகனே, நீ தினமும் என்னை வேண்டி ஜெபித்ததால் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று சொன்னார். அப்போ சின்ன வயதிலே நமக்கு சொல்லப்பட்ட இந்த உதாரணம் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிகின்றது. அப்போ இரவு நம்ம தூங்குகின்ற போது
நம்முடைய உடலில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் சீரமைக்கப்படுகின்றது. பகலில் நம்ம செய்த வேலையினுடைய எல்லா தேய்மானங்களும் இரவில் என்ன செய்யும்? உடம்பு நம்மளை சீராக்கும், நம்மளை குணப்படுத்தும். அப்போ நம்ம கடவுளுடைய அருளையும் அன்னையினுடைய அருளை வேண்டி ஜெபித்து விட்டு நம்ம தூங்கும்போது இன்னும் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும். அது நம்முடைய அனுபவ பாடம். எனவே இந்த ஆகஸ்ட் 15 அன்னையினுடைய விண்ணேற்பின் விழாவின் நாளிலே நம்ம இந்த ஒரு சின்ன பழக்கத்தையாவது நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி யாராவது ஜெபம் சொல்கின்ற பழக்கம் உண்டா? தூங்க போகிறதுக்கு முன்னால் ஜெபிக்கின்ற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நிறைய பேர் கை தூக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டுண்டா? அவர்கள் செய்வார்களா? அதான் முக்கியம். அது சின்ன வயதிலே நம்ம சொல்லிக் கொடுத்து நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் உள்ள பிள்ளைகள் தான் பெற்றோரை மதிப்பார்கள், சமுதாயத்துக்கு நல்லவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இல்லை என்றால் தெய்வ பயம் இல்லை என்றால் தீவிரவாதிகளாக போய்விடுவார்கள், அடரா புடரா இருப்பார்கள். அதெல்லாம் என்னது? ஒரு பக்குவம் இல்லாத நிலைக்கு போகும். இறை அச்சம் தெய்வ ஞானம் உள்ள பிள்ளைகளாக சமூகமாக நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே இத்தகைய ஆன்மீக பழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த நாளில் அன்னைக்கு நன்றி சொல்லி நாம் இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது அருளை வேண்டுகின்றோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி ஜெபிப்போம். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலியாகிய அன்னையின் பரிந்துரையால் உங்கள் வாழ்விலே அமைதியும் வளமையும் அருள்வாராக. இறைமகன் இயேசு உங்களை கனிவோடு கண்ணோக்கி உயர்ந்த லட்சியங்களை விரைவாக துணிவாக தேடும் ஞானமுள்ளவர்களாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளின் கட்டளைகளின் பாதையில் உங்களை வழி நடத்தி வானவர்களோடு உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு ஆற்றல் அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் ஆசி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.